மை சேனல். இன்னைக்கு ரெசிபி வீடியோ கிடையாது, அதுக்கு பதிலா சில பேசிக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் பேக்கிங் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ நான் சொல்ல போற டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான். ஆனா நீங்க இதை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு நல்ல அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். நான் ஒவ்வொரு டிப்ஸ் சொல்றப்பவும் அது ஏன் எதுக்கு அப்படிங்கிற ரீசன்ஸையும் நான் அது கூடயே சொல்லுவேன். இப்போ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேக்கிங் பொறுத்தளவுக்கு மெஷர்மெண்ட்ஸ் அக்யூரேட் மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 5 கிராம் தானே 10 கிராம் தானே போடலன்னா என்ன இந்த கேக்கோட ரிசல்ட்டா இல்ல அவுட்புட்டை வந்து இது ஸ்பாயில் பண்ணிடவா போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெல் எஸ், அது ஸ்பாயில் பண்ணதான் போகுது. உங்க கேக் ஹார்ட் ஆகலாம், இல்ல உங்க கேக் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகி போகிற மாதிரி ஆகலாம். இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாமே வந்து நீங்க மெஷர் பண்றதுல தான் இருக்கு. ஸோ எப்பவுமே உங்க இன்கிரீடியன்ஸை ரொம்ப அக்யூரேட்டா மெஷர் பண்ணி எடுங்க. நான் என்னோட முன்னாடி வீடியோஸ்லயே சொல்லியிருக்கேன், நான் எப்பவுமே மெஷர் பண்ணி எடுக்கிறதுக்கு வெயிங் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவேன்னு. ஆனா நான் அப்ப வச்சிருந்த வெயிங் ஸ்கேல் வந்து ரொம்ப பெருசு. இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் குட்டியா ஒரு ஹேண்டியான வெயிங் ஸ்கேலுக்கு மாறிட்டேன். ஸோ நீங்களும் வந்து பர்ஃபெக்டான அவுட்புட் வேணும் அப்படின்னா ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப சீப், கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய்க்கு கம்மியா தான் இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க பேக்கிங்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது நிறைய பேருக்கு கப் மெஷர்மெண்ட்ஸ்ல டவுட் இருக்கு. ரெசிபி போடுறப்போ நானே வந்து கப் மெஷர்மெண்ட்டும் கொடுப்பேன், அதுக்கப்புறம் கிராம் ஒரு லிட்டர் மெஷர்மெண்ட்டும் கொடுப்பேன். சோ 1 கப் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்ல, இதுதான் அந்த 1 கப் அப்படிங்கிறது. இது வந்து 250 ml. சோ இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து அரை கப்புங்கிறது 125 ml. அது மாதிரி ஒவ்வொன்னா கம்மியாயிட்டே போகும். அதே மாதிரி டீஸ்பூன் டேபிள் ஸ்பூனுக்குனே தனியா ஸ்பூன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ற நார்மல் ஸ்பூன்ஸ் எல்லாம் நம்ம டீஸ்பூன் கணக்குலயும் வராது, டேபிள் ஸ்பூன் கணக்கும் வராது. ஸோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து உங்க இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா அக்யூரேட்டா மெஷர் பண்ணி எடுத்துருங்க. அடுத்தது உங்க ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் சிஃப்ட் பண்ணி தான் சேர்த்தணும். சிஃப்டிங் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல, சலிச்சு சேர்த்த போறோம், அவ்வளவுதான். இது சிஃப்ட் பண்றப்போ நான் அப்சர்வ் பண்ண 3 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத சொல்றேன். இப்ப நம்ம மாவுல ஏதாவது கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்ம டைரக்டா வெட் இன்கிரீடியன்ஸ் கூட கொட்டுறப்போ நம்ம கேக் பேட்டரே ஃபுல்லா கட்டி சேர்ந்துரும். சலிச்சு சேர்த்துறப்போ அந்த கட்டி இருந்துச்சுன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சோ இது ஒரு ரீசன். நம்ம சிஃப்ட் பண்றப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு நல்லா கம்பைன் ஆயிரும். சோ அதனால மிக்சிங் வந்து ஈவனா நடக்கும். 3வது விஷயம், நான் சிஃப்ட் பண்ணாமலும் கேக் ட்ரை பண்ணிருக்கேன், சிஃப்ட் பண்ணியும் கேக் ட்ரை பண்ணிருக்கேன். சோ நான் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா, சிஃப்ட் பண்ணாத கேக் வந்து கொஞ்சம் ஹார்டா இருந்த மாதிரியும், வேறஸ் நம்ம சிஃப்ட் பண்றப்போ இன்கிரீடியன்ஸ் வந்து ஏரை ட்ராப் பண்ணி அது நல்லா ஏரேட் பண்ணுது. சோ அதனால நம்ம சிஃப்ட் பண்ண இன்கிரீடியன்ஸ்ல பண்ண கேக் வந்து நல்லா சாஃப்டா இருக்க மாதிரி நான் அப்சர்வ் பண்ணேன். ஒருவேளை இது வரைக்கும் நீங்க சிஃப்ட் பண்ணாம நீங்க உங்க இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து சிஃப்ட் பண்ணி பாருங்க, இது ஒரு நல்ல டிஃபரன்ஸே கொடுக்கும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் ஒரு டிப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வெல் எஸ், என்ன பொறுத்தளவுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு கேக்கோ இல்ல குக்கியோ பேக் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க ரெசிபியை முதல்ல நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் அதை படிங்க, அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க. ஒன்ஸ் நீங்க பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவுமே போய் அப்பப்போ எடுத்துட்டு வர்ற மாதிரி பண்ணாதீங்க. நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெப் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேக் பண்றது ஸ்டார்ட் பண்றத ஒரு ஹேபிட்டாவே வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பேக்கிங் ட்ரேயோ இல்ல உங்களோட கேக் டின்ஸோ இது எல்லாத்தையும் முன்னாடியே நீங்க வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சிருங்க. கேக் பேட்டர் ரெடி பண்ணிட்டு அதை பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம கேக்ல பேக்கிங் சோடாவும் இருக்கும், ஒரு ஆசிடும் இருக்கும். தயிரோ இல்ல வினிகரோ லெமன் ஜூஸோ ஏதோ நம்ம ஆட் பண்ணிருப்போம், அது ரெண்டுமே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம அவன்ல வைக்கிறப்ப அந்த கேக் ரைஸ் ஆகாம போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. உங்க கேக் ஏன் ரைஸ் ஆகல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க லேட் பண்ணது கூட ரீசனா இருக்கலாம். பேக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே உங்க ப்ரெப் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ரெசிபில உங்களோட எக்கோ பட்டரோ ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு பின்னாடி சில ஃபேக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் இருக்கு. இன்னும் உங்களுக்கு இதை நான் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து சில்லான தண்ணி எடுத்துட்டு அதுல சுகரை போட்டு டிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா அது கரையுமா? இல்ல. சோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது. ஒரு சில்லான பட்டர் எடுத்து நீங்க ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வராம அதுல சுகர் போட்டு மிக்ஸ் பண்றப்போ அந்த சுகர் வந்து அந்த பட்டரை ஏரேட் பண்ணாது. ஏரேட் பண்றது அப்படின்னா நம்ம ஏரை வந்து ட்ராப் பண்ணும். ட்ராப் பண்ணி நம்ம பட்டருக்கு கொடுக்கறப்போ நம்மளோட பட்டரே வந்து ரொம்ப லைட் அண்ட் ஃப்ளஃபியா மாறும். சோ இந்த ப்ராசஸே வந்து ஸ்டார்டிங்லயே ஃபெயில் ஆயிடும். சோ அதனால உங்க கேக்கோட அவுட்புட் வந்து நல்லா வந்திருக்காது. சோ இதே தான் நீங்க எக்கையும் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து அப்படியே பீட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அது ஃப்ராத்தியா வராது. அதனால நீங்க செய்யறதுக்கு முன்னாடி உங்க பட்டர் அண்ட் எக்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சிருங்க.
ஒருவேளை எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா அது சீக்கிரம் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரதுக்கு பட்டரை வந்து சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணுங்க, இல்லாட்டி ஒரு கிரேட்டர் வச்சு அதை நல்லா துருவி விட்டுருங்க. ஸோ அப்ப வந்து சீக்கிரம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதே மாதிரி எக் எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா வார்ம் வாட்டர்ல ஒரு 15 நிமிஷம் போல அதை போட்டு மூடி வச்சிருங்க. ஹாட் வாட்டர்ல போட்டுறக்கூடாது, ஏன்னா உங்க எக் வந்து குக் ஆயிடும் அப்புறம். அதனால வார்ம் வாட்டர்ல போட்டு நீங்க ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வாங்க. அடுத்தது கேக் பேக் ஆயிட்டு இருக்கப்போ உங்க அவனை வந்து நீங்க அடிக்கடி ஓபன் பண்ணவே கூடாது. ஒருவேளை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா வெளிய இருக்கிற கோல்ட் ஏர் வந்து நம்ம ரைசிங் ஏஜென்ட்ஸோட ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது பேக்கிங் சோடா கூடயும் பேக்கிங் பவுடர் கூடயும் ரியாக்ட் பண்ணி நம்ம கேக் ரைஸ் ஆகாம போறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால அடிக்கடி திறக்கிறதோ இல்ல ஒரே டைம்ல கம்ப்ளீட்டா ஃபுல்லா ஓபன் பண்ணி விடுறதோ வந்து நம்ம கண்டிப்பா செய்யவே கூடாது. அடுத்தது இது ஒரு காமன் क्वेश्चन எல்லாருமே கேக்குறது, நம்ம கேக் பேக் ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி செக் பண்றது அப்படிங்கிறது தான். செக் பண்றதுக்கு ஒரு நைஃபோ இல்ல ஏதாவது டூத் பிக்கோ இல்ல ஸ்கியூவரோ ஏதோ ஒண்ணு வச்சு கேக்கோட சென்டர்ல இன்சர்ட் பண்ணி பாருங்க. கேக் வந்து ஃபுல்லா பேக் ஆகல அப்படின்னா கண்டிப்பா அந்த வந்து லிக்விடாவோ இல்ல அந்த கிரம்ஸோ வந்து ஒட்டும். ஒருவேளை நீங்க அந்த கத்தியை இன்சர்ட் பண்ணிட்டு ஒட்டாம வந்துருச்சு அப்படின்னா உங்க கேக் பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு கேக்கோட அவுட்புட்டோ குக்கியோட அவுட்புட்டோ ஒழுங்கா வரல அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து இந்த செல்ஃப் ரைசிங் ஏஜென்ட்ஸா இருக்கலாம். அப்படின்னா என்னன்னா உங்களோட பேக்கிங் பவுடரோ இல்ல பேக்கிங் சோடாவோ இருக்கலாம். ஒருவேளை உங்களோட அந்த பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அது வந்து கேக் கூட ரியாக்டே பண்ணாது. ஸோ ஆல்வேஸ் அது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்காங்கிறத செக் பண்ணுங்க. அது எப்படி செக் பண்ணும் அப்படின்னா பேக்கிங் பவுடர் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு 1/4 கப் சுடுதண்ணில 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி பபிள்ஸ் கிரியேட் பண்ணி அது ஃபிஸ் ஆகணும். அப்படி ஆயிடுச்சுன்னா பேக்கிங் பவுடர் எக்ஸ்பயர் ஆகலன்னு அர்த்தம். பேக்கிங் சோடா செக் பண்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வினிகர்ல 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி ஃபிஸ் ஆகணும். அப்படி ஃபிஸ் ஆயிடுச்சுன்னா அது ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பல பேருக்கு இருக்க கேள்வி, சில ரெசிபில பட்டர் யூஸ் பண்றோம், சில ரெசிபில ஆயில் யூஸ் பண்றோம், அது ஏன் நம்ம ரெண்டுக்கு பதிலா அதை ரெண்டையுமே மாறி மாறி கூட யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா எஸ், ஆக்சுவலா உங்க ரெசிபி வந்து பட்டர் ஸ்பெசிஃபைடா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரெண்டுமே மாறி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க அப்படி யூஸ் பண்றப்போ ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்டர்ங்கிறது நம்ம கிரீமி அந்த பிளாக்கா தான் நம்ம யூஸ் பண்றோம், வேற ஆயில்ங்கிறது வந்து அது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. ஆனா இந்த மாதிரி கேஸ்னு வர்றப்போ ஆயிலோட வெயிட் எடுங்க, எம்எல் கணக்கு எடுக்காம இனிமேல் கிராம் கணக்கு எடுங்க. சோ அந்த ஆயிலோட வெயிட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 80% ஆஃப் த பட்டரா இருக்கணும். என்ன அப்படின்னா ஒரு 500 கிராம் பட்டர் எடுத்தீங்க அப்படின்னா அது ரிப்ளேஸ் பண்றதுக்கு 400 கிராம் எண்ணெய் வேணும். ஸோ இந்த மாதிரி நீங்க பட்டருக்கு பதிலா ஆயில் ஸ்வாப் பண்றீங்க அப்படின்னா இந்த கால்குலேஷனை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போற டிப் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் குக்கி டோ. நீங்க ஒரு பிஸ்கட் செய்யறப்போ குக்கி செய்யறப்போ மாவு பிசைறீங்க இல்லையா, அந்த மாவு வந்து நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணீங்க அப்படின்னா அதை பேக் பண்றப்போ அது டேஸ்ட் வந்து ரொம்ப டெப்தா அந்த ஃபிளேவர்ஸ் எல்லாமே போய் ஸ்வீட்னஸ் அதிகமாகி டேஸ்ட் எக்ஸலண்டா இருக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம குக்கிக்கு யூஸ் பண்ற மாவுல நேச்சுரலாவே என்சைம்ஸ் இருக்கும். அந்த என்சைம்ஸ் வந்து நம்ம அதை ரெஃப்ரிஜரேட் பண்றப்போ பிரேக் ஆகும். அதே சமயம் நம்மளோட டோல இருக்க அந்த சுகர் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஃபிளாரை சில் பண்றப்போ அந்த மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணிக்கும். சோ இதை அப்சார்ப் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம குக்கிய பிரவுன் ஆக்கி நல்லா கேரமலைஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம டோல ஆட் பண்ணிருப்போம்ல அந்த பட்டர், அதை நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்றப்போ அது நம்மளோட குக்கி டோ வந்து நல்லா ஃபர்ம் ஆக்கிடும். சோ இதனால என்ன யூஸ் அப்படின்னா அது பேக் பண்றப்போ நம்மளோட குக்கி வந்து ரொம்ப ஃபிளாட்டா ஸ்ப்ரெட் அவுட் ஆகாது, அதோட ஷேப் வந்து அது ஹோல்ட் பண்ணிக்கும். சோ ஜெனரல் ரூல் ஆஃப் தம் என்ன அப்படின்னா குக்கி டோவை 30 நிமிஷத்துல இருந்து 24 மணி நேரம் வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். நீங்க எவ்வளவு நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு டெப்த் அண்ட் ஃபிளேவர்ஸ் இருக்கும். பட் மினிமம் ஒரு அரை மணி நேரமாவது ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா. அடுத்தது லாஸ்ட், சில ரெசிபீஸ்ல வந்து எக் ஒயிட்ஸ் தனியா தேவைப்படும், எக் யோக்ஸ் தனியா தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் மிராங்ஸ்க்கெல்லாம் வந்து நம்மளுக்கு எக் ஒயிட்ஸ் தேவைப்படும். ஏதாவது கஸ்டர்ட் மாதிரி செய்யறப்போ எக் யோக்ஸ் தனியா தேவைப்படும். அதுவும் எஸ்பெஷலி இந்த மிராங்ஸ் மாதிரி செய்யறோம் அப்படின்னா அந்த எக் ஒயிட் எழும்பணும் அப்படின்னா எந்த ஃபேட் பார்ட்டிகல்ஸுமே இருக்கக்கூடாது. ஸோ ஃபேட்டுங்கிறது எக் யோக்கையும் தான் சேர்த்து சொல்றேன். ஸோ எக் யோக் தெரியாம உள்ள மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட அந்த மிராங்ஸ் வந்து எழும்பாது. ஸோ அதனால நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஒருவேளை மீறி அந்த எக் யோக் வந்து எக் ஒயிட்ல விழுந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே வந்து தள்ளி வச்சிருங்க. அதை வந்து நீங்க மிராங்ஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா எக் ரெசிபிஸ் பண்றப்ப அதை ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான், இதெல்லாம் தான் என்னோட டாப் 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் பேக்கிங். உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அது எல்லாத்தையுமே என்கிட்ட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ், என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.